கர்த்தர் நல்லவர். எழுந்து நிற்போமா? நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போறோம். யாராவது சாட்சி சொல்ல விரும்புறீங்களா? ஓகே. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோமா? உடைய கைகளில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? போன மாசத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? நான் இந்த ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வசனத்தை தேடிக்கொண்டிருந்தேன். எது? இந்த கிரேட் ப்ராமிஸ் வேர்டை தேடிக்கொண்டு இருக்க எனக்கு இதை கொடுத்தாரு. முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஸோ அப்போ ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ண, ஆண்டவரே அப்போ இன்னும் அதிகாரம் வாங்க போகிறேன், இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறாரு, சபைக்கும் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து பேசி கொண்டு இருக்க சொன்னார், ரொம்ப வருஷமாக நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி வசனம் அடித்து கொடுத்துருப்பேன், பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு வாக்கு தத்தமும் ஒரு பிப்ரவரி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நல்லா கொடுத்துட்டு இருந்தேன். இதை அப்படியே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் எனக்கு உணர்த்தினாரு, நீ அடித்து எல்லாத்துக்கும் கொடுனாரு. இந்த 2-3 நாளாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த வசனத்தை அடித்து எடுத்து நான் இந்த பைக்கில் போட்டுட்டு நான் எங்கெல்லாம் ஸ்ட்ரீட்டில் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு வசனம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார். வச்சுக்கோங்க. அதே போல் எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குதோ அங்கெல்லாம் கொடுத்துருவேன். இது ஏசாமி உங்களுக்கு கொடுக்க சொன்னார், நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, படிங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர் செய்வார். எங்கே பர்ச்சேஸ் போகிறோன்னு அங்கே கொடுத்துருவேன். எங்கே வீடுகளுக்கு புது வீடுகளுக்கு போகிறோமோ அங்கே கொடுத்துருவேன். இப்போ மஞ்சள் மலைன்னு அங்கே ஒரு ஏரியா, அந்த வாகை குளம்லாம் தாண்டி அங்கெல்லாம் டெரிட்டரி மினிஸ்ட்ரி வாக், அந்த ஒவ்வொரு வீடாக போய் அவங்களோட உட்காந்து பேசி, ஆண்டவர் அங்கே நம்ம ஒரு கேர்சல், we are going to start a new கேர்சல் for there. அங்கே ஒரு கேர்சல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மஞ்சள் மலை அப்படின்னு அங்கே ஒரு ஏரியா. ஏன்னா என்னை திட்டுறானோ வயிறானோ கிழிச்சு போடுறானோ அது எனக்கு மேட்டர் இல்லை, ஆனால் இந்த வசனம் போய் சேரணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஏன்னா நான் உங்களை சுவிசேஷம் சொல்லுங்க, ஒரு ஆத்துமாக்களை கூட்டிட்டு வாங்க நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் யாரும் செய்கிற மாதிரி இல்லை, ஸோ நானாக தான் செய்யணும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? சத்தத்தையே காணும். உங்களுக்கு வேலை பளு இருக்கும், உங்களுடைய ஒர்க் லோடு இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஓவராக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் தேவனுக்கு என்று கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது நீங்க கொஞ்சம் சத்தியத்தை சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமேன். உங்களை யாரும் நீங்க செய்யலன்னு சொல்லல. ஆண்டவர் 2 மினிஸ்ட்ரி வச்சிருக்கிறாரு. ஒன்று நாங்க ஃபுல் டைமா மினிஸ்ட்ரி பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லா இடத்துலையும் பேசணும், சத்தியத்தை சொல்லணும். நீங்க தசமபாத்தினாலும் காணிக்கையினாலும் பொருளாதாரத்தினாலும் எங்களை தாங்கணும். 2 மினிஸ்ட்ரி, 2 டைப்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி. ஒன்று, நாங்கள் போய் ஊழியம் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேற எந்த சப்போர்ட்டும் இருக்காது. ஆமாம், அப்படி தானே? எங்களுக்கு வேற எந்த சப்போர்ட்டும் இருக்காது. ஸோ நீங்கள் எங்களை ஃபைனான்ஸ்லேயும் மற்றபடி தாங்கும்போது தான் நாங்கள் உற்சாகமாக எங்களுடைய பைக்குக்கோ காருக்கோ பெட்ரோல் போட்டு எங்கெல்லாம் போய் ஊழியம் செய்ய முடியுமோ அதை சொல்லுவோம். அந்த ரிவார்டு உங்களுக்கும் எங்களுக்கும் உண்டு, சேம் ரிவார்டு தான். சரியா? இதில் ஒரு மேட்ரு இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் இந்த ஆண்டவரோடு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் பேசி இங்கே கொண்டு வர ஆரம்பிச்சிங்கன்னா, ஸோ அது பயங்கர கிரேட்ஃபுல்லாக இருக்கும். ராமேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், தப்பாக நினச்சிடாதீங்க. எல்லாம் உண்மைன்னு சொல்கிறீங்க, தப்பாக நினச்சிடாதீங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பாவுடைய வார்த்தைய சொல்லி என்ன பண்ணுங்க, ஆத்துமாக்களை சேருங்கன்னு சொல்லுங்க. ஆத்துமாக்களை சேருங்க. அதுல நீங்க எத்தனை கோடியா சம்பாரிச்சாலும் நீங்க அந்த ஆத்துமா ஒண்ணு பரலோக ராஜ்யம் சொல்றது என்ன சொல்லுது? பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா? எதுக்கு? நான் 4 ஆடி கார் வாங்கியிருக்கிறேன், ஸோ நான் 4 கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் வீடெல்லாம் கட்டியிருக்கிறேன், குறைஞ்ச வாடகைக்கு விட்டேன், சில கஷ்டப்படுறவங்களுக்கு நான் எப்போ பார்த்தாலும் சாப்பாடாக போட்டேன். ஆண்டவர் சொல்றாரு,
மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் ஒரு பயங்கர ஃபியூஸ் கேதரிங் இருக்கும். அங்கே ஒரு கைத்தட்டு இருக்கும், அங்கே ஒரு ஆரவாரம் இருக்கும், அங்கே ஒரு ஆராதனை இருக்கும், அங்கே ஒரு பயங்கர ஒரு பிரசன்ஸ் இருக்கும். அதில் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன்னு சொல்லுவோமா? அங்கே சாட்சி சொல்லப்படும். அங்கே சாட்சி சொல்லப்படும். கௌதம் ஒரு ஆத்துமாவை பாதாளத்துக்கு போகாம எடுத்துட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சாட்சி சொல்வார். ஏன்னா சாட்சி பைபிள்ல இருக்கு, யோபுல இருக்கு. யாரை குறித்து சாட்சி சொன்னார்? யோபுவை குறித்து, நம்மளை குறித்து சாட்சி சொன்னார். ஓகே, டைம் கம்மியா இருக்கிறபடினால நீங்க உங்களுடைய தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் நீங்கள் தாங்கும்படியா ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் நாங்க ஊழியம் பண்றதுக்கு அது எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். சரியா? இன்னும் அதிகமா நாங்க ஊழியம் பண்றதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இதை யாரெல்லாம் வாங்கல? வசனம் யாருக்கெல்லாம் கொடுக்கல? கொடுத்துட்டாங்களா? எல்லாம் வாங்கிட்டீங்களா? வேற யாருக்காவது கொடுக்கறதுனாலும் நீங்க வாங்கி வச்சுக்கொள்ளலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்களுடைய வீட்டில் நீங்க வேற யாருக்காவது கொடுக்கலாம். உங்களுடைய பைபிளில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இதை மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரியா? கர்த்தர் நல்லவர். உன்னை என்ன சொல்றாரு? வாசிங்க. உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு சொல்றாரு? செருபாபேல். செருபாபேலே, செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலே, நான் உன்னை சேர்த்து கொண்டேன். வசனம் ஃபுல்லா வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். தெரிந்து கொண்டார், சேர்த்து கொண்டார், முத்திரை மோதிரமாக மாற்றுகிறார். பக்கத்தில் சொல்லுங்களேன், இயேசு சுவாமி உங்களை தெரிந்து கொண்டார், சேர்த்து கொண்டார், முத்திரை மோதிரமாக மாற்றினார். இந்த சிக்னட் ரிங், இந்த முத்திரை மோதிரம், இட்ஸ் a very very important in our life. பைபிளில் முத்திரை மோதிரம் என்பது நிறைய அடையாளங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இஸ் அத்தாரிட்டி, ஐடென்டிட்டி, லவ், ஃப்ரெண்ட்ஷிப், ப்ராமிஸ், ரெபிலியன். வேதத்தில் சொல்லப்பட்டது. அதாவது அதிகாரம், ஐடென்டிட்டி, அடையாளம், லெகிட்டிமேசி அண்டு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட், சட்டபூர்வமான தேவனோடு உள்ள ஒரு நெருங்கிய உறவு. கேட்குறீங்களா? இந்த சிக்னட் ரிங்கு, முத்திரை மோதிரத்தினுடைய அந்த மீனிங் என்னன்னா, அதிகாரம், அடையாளம், தேவனோடு உள்ள நெருங்கிய உறவு, அப்புறம் டிவைன் எலெக்ஷன் அண்ட் கவர்னன்ட், தெய்வீக தேடுதலும் உடன்படிக்கையும். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னென்ன இருக்கு பாருங்க. the anointing, anointed to the kings, anointed of the kings, அதாவது அபிஷேகம், அதுக்கு நிறைய இருக்கிறது. அபிஷேகம் இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் த அத்தாரிட்டி, பவர் ஆஃப் த அத்தாரிட்டி, அத்தாரிட்டி ஆஃப் பவர். இது நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு அப்படியே நான் கொஞ்சம் வேகமாக நான் போகிறேன். நீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஏனோ தானோன்னு ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல. கடவுளே சொல்றாரு, I make you like a signet ring என்றாரு. நான் உன்னைய அதிகாரமுள்ள முத்திரை மோதிரமாய் மாற்றுவேன் என்கிறார். ஸோ அதிகாரம் என்பது சாதாரணமானதில்லை. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க. In essence, the signet ring, the Bible is a powerful symbol of divine power. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வேதத்தில் இந்த முத்திரை மோதிரத்தை பற்றி சொல்லப்பட்டது என்னன்னா, இது ஒரு ஒரு வல்லமை உள்ளது. ஆனால் இன்னொன்று என்னன்னா, தெய்வீக வல்லமை உள்ளதா இருக்கிறதா. இது மிகவும் ஒரு வல்லமை உள்ளதாகவும் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறதா? தெய்வீக வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஸோ நான் அந்த முத்திரை மோதிரத்தை என்னுடைய வாழ்க்கையில் அடையாளமாக நான் ஏற்றுக்கொள்ளும் போது நான் வல்லமை உள்ளவனாகவும் தெய்வீக வல்லமை உள்ளவனாகவும் மாறுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா?
நீங்க பக்கத்துல சொல்லுங்க, தைரியமா பேசுங்க, நீங்க முத்திர மோதிரமா மாறும்போது தெய்வீக அதிகாரம் உள்ளவர்களாய் வல்லமை உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க ஒரு நல்ல இவன் வருஷத்து எங்க போயிட்டான்னு தெரியல, கரெக்டா வந்துருவான், 7:30 மணிக்கு வந்துருவான், அதுக்கு முன்னாடிலாம் வந்துருவான். அவன் ஒரு பைக் வாங்கிட்டான். பைக் வாங்கினோன்னு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி வந்து டொடன்னு கொண்டு வந்து நிப்பாட்டுவான், அதில் எல்லாம் பார்ப்பான், இங்கே சர்ச் வாக்கும் பண்ணுவான், எல்லாம் பண்ணி கொண்டு இருப்பான். இப்போ புதுசாக 3 lakhsக்கு ஒரு நல்ல வெஹிக்கிள் வாங்கி கொண்டு வந்திருக்கிறான். அவன் வந்த உடனேயும் அவன் நேராக வர, அங்கிள் நான் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன், கமன் ப்ரே ஃபார் தட் அங்கிள் அப்படின்றான். நான் போய் பார்க்குறோம், சூப்பராக இருக்குடா அப்படின்ற, அங்கிள் ஒரு ரவுண்டு கூட போங்க அப்படின்றான். சரிடா நான் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணி கொடு. அந்த ஃபேஸோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அந்த ஸ்கூட்டியை இப்போ ஓட்ட மாட்டான், எதை ஓட்ட போகிறான்? 3 lakhsக்கு வாங்கின அந்த எதை வரான், எல்லாத்தையும் கூப்பிட்டு காமிச்சிருப்பான். யார? கௌதமை கூப்பிட்டு காட்டுறான், அங்கிள் நான் வண்டி வச்சிருக்கிறேன், விசித்ராவை கூப்பிட்டு, சரவண பிரதரை கூப்பிட்டு புது வண்டி வாங்கியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு சந்தோஷம், அவன் ஏச்சிக்கு அதை வாங்கியிருக்கிறானோன்னு பயங்கர சந்தோஷம். இன்னைக்கு நீங்க முத்திர மோதிரம் வாங்கிட்டீங்கன்னா அது எட்டர்னலுக்குரியது. அவர் அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த உலகத்துல அதை வாங்கும்போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமே. ஆனால் நான் அவனுக்கு ஒரு இது கொடுத்துருக்கிறேன், டே நீ வண்டியை வெளியே வைக்காத, எப்போ வந்தாலும் காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்துடுறா. அவனுக்கு பயங்கர சந்தோஷம். அங்கிள் உள்ள கொண்டு வந்து வைக்க சொல்றாரு, ஏன்னா நம்ம நம்பர் இல்லை, ஒன்றும் இல்லை, யார்கிட்ட வெளியே போய் சொல்லிடாதீங்க நம்பர் இல்லைன்னு. ஓகே கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை சொல்றாரு பாருங்க. The powerful symbol of divine power, authority and the government relationship between God and his people. பாருங்க, அதிகாரமும் உடன்படிக்கையும் என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு உறவை, relationship between God and man. Hallelujah. நீ அதிகாரமும் தேவனுடைய அந்த வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கையும் நீ பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும், எங்க வாங்க, யாராவது ஒரு ஆள் வாங்க, சும்மா வாங்கயா. இப்போ நான் அதிகாரமோ தேவனுடைய உடன்படிக்கை எனக்குள்ளார இருக்கும் போதுனா, ஸோ ஆண்டவருக்கும் எனக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி மாறுதுன்னா இப்படி வருது. அவரால் இல்லையா சொல்லுவோமா? என்னால் பிடிக்க முடியல, ஆனாலும் பிடிச்சிக்கிறேன் நான். எப்படி மாறுது? இடைவிடாத, காத்து கூட உள்ள போக முடியாத ஒரு உறவு. அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அதிகாரமோ உடன்படிக்கையும் உள்ளவர்களா இருப்பீர்கள் என்றால் தேவனுக்கும் உங்களுக்கும் இடைவெளி இல்லை. ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லவ், நீங்க டிவியை போட்டு பாருங்க, ஐயோ அந்த வேர்டெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 2 மாசத்துல நீ யாரோ நான் யாரோண்டு இங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, உங்களையும் என்னையும் திருமணம் பண்ணியிருக்கிறார்யா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். அங்கிள் பாடினாங்கல்ல, சபையே மணவாட்டியே, இந்த சபையாகிய நீங்களும் நானும் தான் ஆண்டவருடைய மணவாட்டி. அவர் என்ன பரிசுத்த ஆவியினால திருமணம் பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ எனக்கும் அவருக்கு இடைவெளி இல்லை. என்ன ஒரு சத்தத்தைங்க நீ பாட்டில் சொல்லிட்டு போயா, நான் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஹலோ, நான் மணவாட்டி, அவர் மணவாளன். இந்த மணவாளன் வரும்போது எனக்குள் எரிகிறதான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அது அணைந்து போகாதபடிக்கு நான் பாதுகாக்கிறவனா இருக்க வேண்டும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, உறவு என்பது தேவனுக்கும் எனக்கும் மிகவும் முக்கியமானது. அந்த உறவு இல்லைன்னா எனக்கும் தேவனுக்கும் பிசாசானவன் அந்த உறவுக்குள்ளார வந்துடுவான். சொல்லுங்க, உங்களுக்கும் ஆண்டவர், எனக்கு உறவு இருக்கு, பக்கத்துல பார்த்து நல்லா சொல்லுங்க, கையை பிடிச்சு, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சரியான உறவு இல்லைன்னா பிசாசு உள்ள பூந்து அவனுக்கு என்னென்ன உறவெல்லாம் இருக்கோ, தண்ணி அடிக்கிறது, சொல்லுங்க, தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வர்றது, பிள்ளைங்க கீழ்ப்படியாது, எப்ப பார்த்தாலும் செல்ல நோன்றது, அந்த உறவு உள்ள வந்துடும். நீங்க கஷ்டப்படணும். ஆமென். புதுப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஸ்குரு கொடுத்துட்டே இருப்பார். டே மாறுறான்னு ஒவ்வொரு நாள் பின்னாடி ஸ்குரு கொடுத்துட்டே இருப்பார். ஒரு குத்து அவர் என்னமோ வச்சிருக்காரு போல இருக்கா, இது என்ன திருப்புலி என்னமோ வச்சிருக்கிறாரு போல, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒரு குத்து கொடுப்பார். கட்டிங் பிளேட் ஒன்று வச்சிருக்கிறார், ஒரு கில்லுவார். டே மாறுறான். ரைட் ஆண்டவரே மாறிக்கிறேன். வார்த்தையில கூட பேசிடக்கூடாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, அது ஒரு சட்டபூர்வமான இந்த அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட் என்பது ஒரு சட்டபூர்வமான இது. இந்த லா, தி பிப்ளிக்கல் லா, இதோட அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட ஒரு சட்டபூர்வமான ஒரு உறவு. இது சாதாரணமானதல்ல. ஏதோ நீயும் ஒரு உறவை வச்சுக்கோங்கன்னு சொல்றல, அது சட்டபூர்வமானது. அது ஹெவன்லி, அந்த கோர்ட்ல இருக்கிற சட்டம், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற அந்த கோர்ட்ல இருக்கிற அந்த சட்டத்தின்படி தான் எனக்கும் அவருக்கும் என்ன இருக்கு, ஒரு உறவு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனோ சாதாரணமானது அல்ல அந்த உறவு. அது பயங்கரமானது. அதுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது, அதுக்கு மாறானது எதுவுமே கிடையாது. இன்னொன்று ஐடென்டிட்டி. அது கிரேக்ல என்ன சொல்லுவாங்கன்னா அடோமோன். என்ன சொல்லுவாங்க? அடோமோன். அப்படின்னா பிரிக்க முடியாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என்னையும் அப்பாவும் பிரிக்க முடியாது, அது அடையாளப்படுத்தப்பட்டது. பாருங்க இன்னொன்னு, அது எபிரேய சொல் உல்பன்லா லியான் இல்யான். உல்பன்லான் இல்யான். அது என்னதுன்னா வேறு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோட நீங்க அடையாளப்படுத்தப்படுறீங்களோ, உங்களுடைய உறவு, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அவரோட வளர ஆரம்பிக்குதோ, அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய வேர் ஆழமாய் போக ஆரம்பிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரியது. சொல்லுங்க ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இங்க பாருங்களேன், முன்னாடி அந்த வீட்டாட அந்த காம்பவுண்ட் வாலுக்கு இந்த பக்கத்துல மரங்கள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கங்க காஞ்சி அப்படி இருக்கும். இப்ப தண்ணி நிறைய வர்றதுனால காலையில என் வேலை என்ன தெரியுமா, தண்ணி நல்லா விடுறேன். ஏன்னா என் வீட்டுல சொல்லிட்டா, இதுக்கெல்லாம் தண்ணி விட்டா தாயா காலையில சாப்பாடுன்ட்டா. நானும் போய் ரேஷன் கார்டுக்கு அனுப்புவா. ரேஷன் கார்டுல ரேகை வச்சாதான் என்ன ஆகும், அது வரும். நானும் வச்சு பார்க்குறேன், ரேகையே உழல. ஓரமா நில்லுங்க சார், அப்புறமேட்டு வாங்க சார். அப்பதான் நான் சொன்னேன், இல்லை வீட்டில் நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன், ஒரு வேளை ரேகையெல்லாம் அழிஞ்சிருச்சோ என்னமோ எனக்கு தெரியல. ஓ என் ஒய்ஃபை வேணா கூப்பிட்டு வாரேன், அவன் வேணா வைக்கட்டும் ஒன்று இல்லை, இன்னொரு தடவை நீங்கள் தொடச்சிட்டு வைங்கன்னாங்க. ஏதோ காட்ஸ் கிரேஸ் ரேகை விழுந்துருச்சு, ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியுதா? ஜோக்குக்காக சொல்கிறேன், இதை நீங்கள் புரிச்சு என்ன சொல்கிறேன். தண்ணியை ஊற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீனாக இருக்கும், அவ்வளோ செழிப்பாக இருக்கும். வர்றவங்களாம் வண்டியை கீழே நிப்பாட்டி இளைப்பா இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வர்றவர்கள் எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு வர்றவங்க, காலையில் 10 மணிக்கு 3 மணிக்கெலாம் வர்றவங்க இந்த இடத்துல நல்லா வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பிள்ளைங்களை ஏற்றிட்டு போகிறது காத்துட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த மரம், நான் தண்ணி ஊற்றி வளர்க்குற இந்த மரம் அவங்களுக்கு நிழல் கொடுக்குமே. ஆனால் எனக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உள்ள உறவு, அந்த அடையாளம் என்னை வேறாக மாற்றுகிறது. நான் உள்ள இறங்க 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 பரிசுத்த ஆவியானுடைய அடையாளம் எனக்குள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானுடைய அடையாளத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாரோட அடையாளம் இல்லை. நான் என்ன கேட்பாங்க, நீ யாரோடைய ப்ராடக்டா? ஐ எம் எ கிரைஸ்ட் ப்ராடக்ட். நான் யாரோட ப்ராடக்ட்? சுப்பையா ப்ராடக்ட் இல்லை, சொக்காயு ப்ராடக்ட் இல்லை, எங்க அப்பா கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்டோட ப்ராடக்ட். அதனால அவருடைய கேரக்டர் வைஸ் தான் எனக்கு இருக்கும், அதை தான் செய்வேன். அதை தான் நீங்களும் நானும் செய்யும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அடையாளம் கொடுக்கிறார். அப்புறம் பாருங்க, காட்ஸ் டிக்ளரேஷன் டு செரோபாபேல். இப்போ ஆண்டவர் செரோபாபேலை டிக்ளரேட் பண்றார். அவனை என்ன பண்றாரு, இந்த பூமியில அவனுக்கு நான் இதெல்லாம் செய்ய போறேன்னு சொல்றாரு. அவனை பார்த்து சொல்றாரு, ஐ வில் மேக் யூ லைக் மை சிக்னட் ஸ்ட்ரிங். அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னைய என்னுடைய முத்திரை மோதிரமாய் மாத்த போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க சொல்லுங்க பக்கத்துல, நீங்க ஆண்டவருடைய அடையாளத்தையும் அதிகாரத்தையும் உடன்படிக்கையும் பெற்றிருக்கிற வேலையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க முத்திரை மோதிரமான பிள்ளைகள் என்று தேவன் உங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா,
ஹalleluya. தலையில கை வச்சு சொல்லுங்க, நானு இப்பொழுது தேவனுடைய முத்திரை மோதிரமா இருக்கிறேன். அதனால பரலோகத்தின் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எனக்கு செய்த உடன்படிக்கையை இம்மட்டும் நடத்தி வருகிறார். ஹalleluya. பாருங்க, இன்னொன்னு அடுத்தது பாருங்க. ஓகே, இந்த ஐடென்டிட்டி அடையாளப்படுத்துகிறது. மத்தேயு 3:17 வேகமாய் வாசிங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பயங்கரமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். பரத்திலிருந்து பிதாவினுடைய சத்தம் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன். அடையாளப்படுத்தப்படுகிறார். நீங்களும் நானும் கிறிஸ்தவன் என்பதை அடையாளப்படுத்தக்கூடாது. என்னை பார்த்து வெனிகா சொல்லணும், இவன் கிறிஸ்தவ உடையவன். என்னை பார்த்து சாரலக்கா சொல்லணும், இவன் கிறிஸ்தவ உடையவன். பக்கத்துல பார்த்து சொல்லணும், நான் கிறிஸ்தவன் என்பதில் இல்லை, நான் கிறிஸ்துவ உடையவன். அதுதான் அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நான் கிறிஸ்துவ உடையவனா இருக்கும்போது தேவனுடைய கேரக்டர் வாய்ஸ் எனக்குள்ள இருக்கும். ஏன்னா பரத்திலிருந்து சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க முத்திரை மோதிரமாய் மாற்றப்பட்டு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இவள் என்னுடைய நேசகுமாரி, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவத்தில் நான் பிரியமா இருக்கிறேன். ஹalleluya. என் மனைவி என் மேல பிரியமா இருந்தா கொஞ்ச நாள் தான் யார். என் பிள்ளைகள் என் மேல பிரியமா இருந்தா கொஞ்ச நாள் தான். என் கணவன் மனைவி மேல பிள்ளையா இருந்தா கொஞ்சம் நம்ம பிரியமா இருந்தா கொஞ்ச நாள் தான். ஆனா ஆண்டவர் மேல பிரியம் வச்சுட்டீங்கன்னா, தாவீது சொல்றான் சங்கீதம் 42:1 சொல்றான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா இரவும் பகலும் உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. கடைசி நாட்கள் நீங்க அப்பாவை வாஞ்சித்து கதறுங்க, அது சூப்பரா இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க அப்பாவை வாஞ்சித்து கதறுங்க, அது சூப்பரா இருக்கும். ஆமென். ஹalleluya. பாருங்க, அடுத்தது டிவைன் எலெக்ஷன் அண்ட் கவர்னன்ட். தெய்வீக தேர்ந்தெடுத்தலும் உடன்படிக்கையும். டிவைன் எலெக்ஷன் அண்ட் கவர்னன்ட், தெய்வீக தேர்ந்தெடுத்தலும் உடன்படிக்கையும். இது தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளம். யோசுவா பாருங்க 1:5-6 வேகமாய் வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? யோசுவாவை பார்த்து ஆண்டவர் டைரக்டா பேசுறாரு. இப்ப மோசே போயிட்டாரு, அவருடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. இப்ப யோசுவா தான் அடுத்து இவங்களை டேக் ஓவர் பண்ணணும். அங்க அவங்களுக்கு வச்சிருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல போய் பங்கிட்டு 12 கோத்திரத்துக்கு இவன் கொடுக்கணும். இவன் பயப்படுறான், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, நான் என்ன பண்ண போறனோ, இந்த மக்கள் மோசையே ஆட்டி படைச்சாங்களே, என்னை ஏதாவது பண்ணுவாங்களே, நான் போற வழியில நிறைய பேர்கிட்ட சண்டை போடணுமே, நான் ஜெயிப்பனா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவை பார்த்து, இன்னைக்கு விசித்ராவை பார்த்து சொல்றாரு, ருக்குமணியை பார்த்து சொல்றாரு, அங்கிளை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டனியை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் சார்ல்ஸை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து சரவணனை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தரையா சொல்றாரு, ஓ ஹalleluya, நீ பயப்படாத, நான் மோசையோட இருந்தது உனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக பில்லி சூனியமோ ஏவலோ வன்கண் பொறாமை எரிச்சலின் ஆவிகளோ தருத்திரியமோ இயேசுவின் நாமத்தினாலே பலவீனமோ ஆரோக்கியமின்மையோ பொருளாதார குறைவோ எதுவுமே உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். ஹalleluya. ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாதியா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பில்லி சூனியமோ ஏவலோ
செய்வனையோ, தருத்திரியமோ, பொருளாதார குறைவோ, பண குறைவோ, வேலை இல்லாததோ எதுவுமே எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிப்பார். டேனி, நான் உன்னோட கூட இருக்கிறேன்டா, நீ கவலைப்படாத, I will be with you. நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீங்க பக்கத்துல சொல்லுங்க, அப்பா. நல்ல ஜாலியா சத்தமா சந்தோஷமா கையை கொடுத்து சிரிச்சு சொல்லுங்க, அப்பா உங்களோடு கூட அவர் வருமட்டு இருப்பாரு, ஒருத்தனை எதிர்த்து நிற்க முடியாதியா, கவலையே படாத. இன்னொன்னு என்ன சொல்றார் தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிடிச்சுக்கோங்க, மேல பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, அதனால நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. இப்ப எனக்கு எப்படியாவது ஒரு 10 பேர் அடிக்கணும் போல இருக்கு. சும்மா சொன்னையா? இல்ல, ஏன்னா என்னோடு கூட அப்பா இருக்கிறாரியா, எல்லாத்தையும் பார்த்துக்குவாரியா, எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஒரு ஹல்லேலூயா. பாருங்க, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் God and man. இன்னொன்று பாருங்க, யோசுவா வாசிட்டீங்கல்ல, அடுத்தது பாருங்க, இது தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளம். யூனிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் God and his chosen individual. பாருங்க, ஒரு தனித்துவமான தேவனோடு தனிப்பட்ட என்னை தேர்ந்தெடுத்ததுனால எனக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு உறவு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? என்னை தனியா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவர் சொல்றாரு, யாரை பார்த்து சொல்றாரு? செருபாபேலை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை சேர்த்து கொண்டேன், நான் உன்னை முத்திரை மோதிரமாய் மாத்துவேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். 2:9 வாசிங்க. 1 பேதுரு 2:9 வேக வேகமாய் வாசிங்க. நான் வேக வேகமாய் போக போறேன், இன்னும் 20 நிமிஷம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். பாருங்க, யாரு என்ன சொல்லுது? ராயல் பிரீஸ்ட், holy nation, peculiar people. என்ன சொல்றது? அவருக்கு சொந்த ஜன, peculiar people, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இன்னொன்னு சங்கீதம் 112:1 சொல்லுது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்தவருடைய வழிகளில் அவருடைய பிரமாணங்களில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும், ஐஸ்வர்யமும் ஆஸ்தியமும் வீட்டில் நிறைந்திருக்கையா. நீங்களும் நானும் பயப்படணும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் நிறையவா இருக்கும். என் சந்ததி ஆண்ட்ரூஸும் ஜெமியும் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் பயப்படணும். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? நாளையிலையா சொல்லுவோமா? நான் பயந்தா, ஆண்டவருக்கு பயந்தா என் சந்ததி நல்லா இருக்கும். ஒரு அலையிலையா சொல்ல. சரி, செருபாபேலை ஏன் தேடுறாரு? சகரியா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் சகரியாவுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? ஏன் சகரியாவை தேடுறாரு? வாசிங்க. இன்னொன்னு பாருங்க, ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் எல்லா அழிவுகளிலும் இருந்து பாதுகாக்கப்பட செருபாபேல் கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பின் கீழ் இருந்து வந்தான். சோ எனக்கு விரோதமா எழும்பி நிற்கிற எல்லா அழிவுகளுக்கு முன்பாக நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நான் தேவனுடைய தெய்வீக பாதுகாப்புக்குள் நான் கட்டப்பட வேண்டும். சோ இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, செருபாபேல் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புதல் மிகவும் வாஞ்சி உள்ளவனா இருந்தான். அவன் சாதாரண ஆள் கிடையாதுங்க. அந்த ஜெருசலேம் பட்டணத்துல தேவனுடைய சபைக்கு ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம், தேவனுடைய சபைக்கு அஸ்திபாரம் போட்டவன் அவன் தான். ஆண்டவர் சொல்றாரு, அவனை கொண்டுதான் நான் சர்ச்சையை கட்டி முடிக்க போறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு அஸ்திபாரம் உள்ளவர்களாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்துல சொல்லுங்களேன், நீங்களும் நானும் தேவனுடைய அஸ்திபாரம். தேவனுடைய அஸ்திபாரம். நான் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன். அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதுல தேவ அடையாளம் இருக்கிறது. அந்த அஸ்திபாரத்துல
தேவ அதிகாரம் இருக்கிறது, தேவ அபிஷேகம் இருக்கிறது, தேவ உடன்படிக்கை இருக்கிறது. அதனால இந்த பவுண்டேஷன் ஷேக் ஆகாது. ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? உங்க மேல கர்த்தர் போட்டு அந்த அஸ்திபாரம், அந்த பவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ரொம்ப சொல்லுங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. இயேசு சாமி தலையில கை வச்சு, என் மேல நீங்க போட்ட அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மலையின் மேல் என் கால்கள் உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரியா? நான் சீக்கிரமா முடிக்கிறதுக்காக தான் அதை ஸ்கிப் பண்ணிட்டே வரேன். இன்னொன்று அதை வாசிங்க. சாரி, செருபாபேல் 6ஆம் வசனம் வாசிங்க வேகமாய். 4, 6, 7, 9 வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. ஒருவேளை செருபாபேல் ஒரு தன்னுடைய பலத்தை நம்பி ஒருவேளை ஜிம்மு போயிருப்பான்னு நினைக்கிறான். கொஞ்சம் பாடி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஒருவேளை அதை நம்பி இருந்திருப்பான். ஆண்டவர் சொல்றார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஏன்னா நான் என் வீட்டுல அந்த காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவேன், அந்த டீ எல்லாம் கழுவி அதில் பால் போடுவேன்னா அது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஃபிட் ஆகும். சில நேரங்களில் கழுவுவேன், சில நேரங்களில் தண்ணியெல்லாம் தூக்கி வைப்பேன். ஒருவேளை ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். சரியா? ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால வரும். ஹல்லேலூயா. எங்க சத்தத்தை காணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சொல்றாரு பாருங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். 6, 9 செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். ஆமென். ஆரம்பிச்ச நீதாண்டா அதை முடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அடுத்தது எத்தனாம் வசனம்? 14. அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த செருபாபேல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவனுடைய சமூகத்துல 2 ஒளிவு மரம் கண்டு, ஒன்று செருபாபேல், இன்னொன்னு பிரதான ஆசாரியனாகிய 8ஆம் அதிகாரத்துல யோசுவா. யோசுவா இதுல 3வது 4ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதுல சகரியால என்னப்பா? அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் 8ஆம் வசனம். சாரி, 8ஆம் வசனம். 3:8 தானே? 3:8. இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். ஆமென். என்ன சொல்றாருன்னா, செருபாபேல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், யோசுவா என்ன தீர்க்கதரிசி, பிரதான ஆசாரியன். இந்த 2 பேரும் தான் அந்த ஒளிவு மரக்கன்று. எங்க? தேவனுடைய சமூகத்துல 2 ஒளிவு மரக்கன்றுகள் இருக்குல்ல. ஒன்னு பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, இன்னொன்னு செருபாபேல். நல்லா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பமா, ஆண்டவரே அந்த யோசுவாவை போல, அந்த செருபாபேலை போல நான் அந்த ஒளிவு மரக்கன்றாய் நிற்க விரும்புறையா? தேவனுடைய சமூகத்துல நிற்க விரும்புறேன். ஆமென் சொல்லுவோமா? நிற்க கர்த்தர் உங்களை தேற்றுகிறவராக இருப்பார். ஓ ஹல்லேலூயா. இன்னொன்று அபிஷேகம் பெற்றவர்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, authority and power of the அதிகாரத்தின் வல்லமை. பாருங்க, இதுக்கு வரேன் நான். இல்ல அபிஷேக முத்திரையை வரேன் நான். டேவிட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாவீது கிரீக்ல கிறிஸ்மா, CHRISMA கிறிஸ்மா. ஹீப்ரூல மாசாஜ். சரியா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அடையாளம். வாசிங்க சாமுவேல் எழுதின புத்தகம் 16:13. வேகமாய் வாசிங்க. 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென். அந்நாள் முதற்கொண்டு அந்த சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சாமுவேலுக்கு சொல்றாரு, சவுலுக்கு அப்புறம் இவன் நல்லா இல்ல, இவன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கான். யாரு? சவுலு ரொம்ப சேட்டை பண்றான். அவன் நான் நினைச்ச மாதிரி இல்ல. அவன் மேல அழகா இருக்கான், ஹைட்டா இருக்கான், சிவப்பா இருக்கான்னு சொல்லி நீங்க கேட்டதுனால நான் கொடுத்துட்டேன். இப்ப கொஞ்சம் பிரச்சனை.
அதனால அவனை ஸ்கிப் பண்ணி விட்டேன், தூக்கி விட்டேன். இப்போ அங்க போய் ஈசாயின் மகன் ஒருத்தன் இருக்கான், அவனை போய் நீ அபிஷேகம் பண்ண ராஜாவான்றாரு. இவன் ஒரு பெரிய என்னது ஒரு கொம்பை தூக்கிக்கிட்டு அந்த ஆலிவ் ஆயில் இருக்குல்ல அதையும் எடுத்துக்கிட்டு அந்த கொம்பெல்லாம் நிறைச்சிக்கிட்டு தூக்க முடியாம அங்க போய் நிக்கிறான். ஈசா பார்த்து சொல்றான், பிள்ளைலாம் வர சொல்லு, நான் அதுல ஒருத்தன் அபிஷேகம் பண்ண போகிறேன், நான் ஒருத்தன் அபிஷேகம் பண்ண போகிறேன். ஹலோ, உங்களையும் என்னையும் பார்த்து இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கொம்புல ஆலிவாயில நிப்பாட்டிக்கிட்டு அபிஷேகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாருயா, அபிஷேகம் பண்ண ரெடியா இருக்கிறாரு. ஆண்டவரே என் தலையில ஊத்துங்கன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, I want to become an anointed person in this world. இந்த உலகத்துல நான் அபிஷேகம் உள்ளவனாய் மாற விரும்புறேன். ஹல்லேலூயா. வந்தான், கடைசியில வர்றான். அவன் யாரியா? இந்த நாத்தம் பிடிச்சவையா? அந்த ஆட்டுக்கிட்ட ஏதோ ஒன்றை வாசிச்சுக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு அந்த ஆட்டை மேய்ச்சிட்டு உட்காந்துருப்பான். அவன் வேலைக்கு ஆகாதவன், அவன் இவங்கள மாதிரி நல்ல பலசாலியெல்லாம் கிடையாது, இவங்க மாதிரி போரெல்லாம் பண்ண மாட்டாயா, அவன் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லை. அங்கே இருக்கிறாயா, அவனை வர சொல், நான் அப்பதான் சாப்பிடுவேன், அப்பதான் சாப்பிடுவேன். யாரெல்லாம் தேவனிடத்துல நான் ஒரு ஆத்துமாவையாயிலும் தேவனுடைய சமூகத்துல சேர்ப்பேன்னு சொல்லி நீங்க வைராக்கியமா இருக்கிறீங்க, யாரெல்லாம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், ஆத்துமாவை குறித்த வைராக்கியம் இருக்கிறதா? இவன் ஒண்ணுமே இல்லாம இருந்தான், ஆகாதுன்னு தள்ளப்பட்டவன். அவனை கூப்பிட்டு சொல்றான், இவனதான் அபிஷேகம் பண்ண வச்சிட்டு இருக்கிறாரு. சொல்றான், வாடா ஜெபம் பண்ணி நீ இன்னையிலிருந்து ராஜாடா, இன்னையிலிருந்து அதிகாரம் உனக்கு கொடுக்குறேன், நீ ரூல் ஓவர் பண்ண போற இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம். எத்தனை வருஷம்? 40 வருஷம் நீ ரூல் ஓவர் பண்ண போற, நீ 60 யுத்தங்கள் செய்ய போகிற, நீ எல்லாத்திலையும் ஜெயிக்க போகிற. சாரி, 66 யுத்தங்கள் செய்ய போகிற. ஹல்லேலூயா. 66 ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ 66 யுத்தங்கள் செய்ய போகிற, அந்த 66 யுத்தங்கள்லயும் நீ ஜெயிக்க போற, நீ ராஜாவா மாற போற, நீ தோல்வியை பார்க்க மாட்ட அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணி அந்த எண்ணெய் அவன் தலையில ஊத்தி அப்படியே குடுப்பாட்டி அபிஷேகம் பண்றான். இவன் அபிஷேகம் பண்ணும்போது ஓ, யார் இறங்குறான் அவன் மேல? சொல்லுங்க சொல்லுங்க, யார் இறங்கினா? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்க ஆரம்பித்தார். கடைசி வரைக்கும் அவனோடு கூட இருந்தார். தேவன் உங்க மேல ஆவியானவர் இறங்க அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். இவனை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் கிட்டத்தட்ட 59 தடவை தாவீதை பத்தி இருக்கிறது. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவன். பாருங்க, சகரியா ஓகே, தாவீதை பற்றி உள்ள அடுத்து பாருங்க 13 இதுல தான் சொல்லுது, சாமுவேல் தைல கொம்பெடுத்து அவனை அவன் சகோதரர்களின் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2:21-22 வாசிங்க. 1 கொரிந்தியர் 21-22 உங்களோட கூட எங்களையும் 2 கொரிந்தியர் 21-22 உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன், அவர் நம்மை முத்தரித்து, அவர் நம்மை பரிசுத்த ஆவியினால் முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். என்னுடைய இருதயத்தில் உங்களுடைய இருதயத்தில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியினால இன்னொரு வசனம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பரிசுத்த ஆவியினாலும் முத்திரை குத்தி இருக்கிறாரியா. அவரை விட்டு வேற எங்கேயும் போக முடியாது. பரிசுத்த அன்ஹோலி ஸ்பிரிட் என்னைய டாமினேட் பண்ண முடியாது. யாரெல்லாம் நம்புறீங்க? அதாவது ஹோலி ஸ்பிரிட் எனக்கு முத்திரை போடப்பட்டதுனால அன்ஹோலி ஸ்பிரிட் என்னைய டாமினேட் பண்ண முடியாது. ஆமாவா இல்லையா? என்ன ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. அன்ஹோலினா என்னது? பரிசுத்தமற்ற. இப்ப பரிசுத்தாவை எனக்கு முத்திரை போட்டிருக்கிறாரு, என்னை யாரும் தொட முடியாது, எனக்கு செய்வனை யாரும் வைக்க முடியாது, என்னை சுற்ற வர
தேவதூதர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. என்னை சுற்றவர அக்கினி ரதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்னை சுற்றவர அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. பிசாசு போய் யார்கிட்ட சொல்றான்? ஆண்டவர்கிட்ட சொல்றான். அவனை சுத்தி வேலி அடைச்சிருக்க இல்லையா, கொஞ்சம் எடுத்துக்கோ, நான் உள்ள போய்க்கிறேன்றான். யாரு சொல்றா? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உங்களை என்னை சுற்றவர பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டு வேலி அடைச்சிருக்கிறாரியா. பிசாசானவன் தொட முடியாதியா, வியாதி தொட முடியாது, எனக்கு விரோதமா எதுவுமே எழும்பி நிக்க முடியாது. அந்த பாடலை பாடி அடுத்து நம்ம போறோம். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்ராதியானவரே, ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. ஊரபதரே சந்தரலதரவியா. பலமுமல்ல, பராக்கிரமமல்ல, ஆவியினாலும் தேவாவியினாலும். சேர்ந்து பாடுவோம். பலமுமல்ல, பராக்கிரமமல்ல, ஆவியினாலாகும் தேவாவியினாலும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலமுமல்ல, பராக்கிரமமல்ல, ஆவியினாலாகும் தேவாவியினாலாகும். சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் ஆதியை குணமாக்கும். சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பலந்தாரும் பலம் தாரும் பலவீன பகுதிகளில், சுகம் தாரும் ஜெயம் தாரும் தோல்வி வேலைகளில். பலம் தாரும் பலவீன பகுதிகளில், ஜெயம் தாரும் தோல்வி நேரங்களில். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இப்பொழுதே தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இப்பொழுதே தாருமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அபிஷேகியும் அபிஷேகியும் ஆவியால் அபிஷேகியும், அனல் மூட்டும் ஆவியால் அனல் மூட்டும். அபிஷேகியும் அபிஷேகியும் ஆவியால் அபிஷேகியும், அனல் மூட்டும் ஆவியால் அனல் மூட்டும்.
ஒன்னே ஒண்ணு, அத்தாரிட்டி ஆஃப் த பவர். வாசிங்க மத்தேயு 28:18-20. தாவீது இதை முடிச்சிடறேன் பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம். அத்தாரிட்டி ஆஃப் பவர் இது வாசிங்க. ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஆமென். வானத்திலும் பூமியிலும் மத்தேயு 28:18-20 வாசிங்க வேகமாய். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைத்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், ஆகையால் நீங்கள் 2 பேரா புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆட்களை நீங்க சத்தியத்தை சொல்லி என்னுடைய சாட்சியை சொல்லி அவங்களை டிசேபிள் ஆக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்க ஞானஸ்தானம் கொடுங்க. அப்பொழுது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இப்போ சீசர்ல கூப்பிட்டு சொல்லிட்டாரு, I have authority in the heaven and earth. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்கு. அந்த சேம் அத்தாரிட்டியை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க அப்படியே போயிட்டு நீங்க எல்லாத்துக்கும் சத்தியத்தை சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுங்க. நான் உங்களோடு கூட இருப்பேன். உலகத்தின் முடிவு மாட்டோம். நீங்க சத்தியம் சொன்னீங்கன்னா, சுவிசேஷம் சொன்னீங்கன்னா, நான் சொல்லல, பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்து சொல்றாரு, அவர் உங்களோடு கூட நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன்னு சொல்றாரு. அது எப்படி நடந்தது? அப்போஸ்தலர் வாசிங்க 3:6-7. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இப்போ சபைக்கு முன்பாக தாயின் கற்பத்திலேயே உடவனா இருந்த ஒருத்தனை கொண்டு போய் வச்சிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய அவனுக்கு ஒரு 40 வயசு பக்கத்துல வந்துச்சான். யார் யார் போறாங்க? பேதுரு, யோவான் போறான். பார்க்குறான். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நான் அதிகாரத்தை கொடுத்துட்டேன். நீ கை வச்சா சுகமாவான், நீ பேசுனா சுகமாவான், நீ பார்த்தா சுகமாவான், நீ என் வார்த்தையை சொன்னா வேற ரட்சிக்கப்படுவான். எல்லாத்தையும் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்ல அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப 2 பேர் போறான். ஃபர்ஸ்ட், 2வது, 3வது ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். கொஞ்சம் பார்க்குறான். உள்ள போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒருத்தன் எனக்கு எதையாவது கொடுன்னு உட்காந்துட்டு இருக்கிறாயா, எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, நீ இந்த பிச்சையை போட்டாதான் நான் சாப்பிட முடியும்னு சொல்லும்போது இவன் சொல்றான், கிட்ட ஒன்று இருக்கியா, அதிகாரம் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தில் நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. ஆமென். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். இதே அதிகாரத்தோட போனா அங்க சொன்ன எழுந்து நடக்க ஆரம்பிச்சாயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய அந்த அதிகாரம் அந்த எனக்கு வந்துருச்சு. வாசிங்க இன்னொன்னு, ஸ்பிரிச்சுவல் இம்ப்ளிகேஷன், ஆவிக்குரிய தாக்கங்கள். நான் முடிக்க போகிறேன், இன்னொரு 3 நிமிஷத்துல முடிக்க போகிறேன். வாசிங்க எபேசியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், சங்கீதம் 51:10-12. இல்லையா? எழுதி கொடுக்கலையா? சங்கீதம் 51:10. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்க பரிசுத்த ஆவியை முத்திரையா பெற்றுட்டீங்க. துக்கப்படுத்துறதுக்கு எனக்கு என்ன கிடையாது? ரைட்ஸ் கிடையாது. சங்கீதம் 51:10 வாசிங்க வேகமாய். 10-12. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாருங்க, sin also weakness the spirit. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கும்போது, நான் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது, நான் விரோதமான காரியங்களை பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த ஆரம்பிக்கும் போது எனக்குள் இருக்கிற ஆவி பலவீனப்பட ஆரம்பிக்கிறது.
ஹலோ, இருக்கீங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதுதான் சொல்றாரு ஸ்பிரிச்சுவல் இம்ப்ளிகேஷன். ஆவிக்குரிய தாக்கங்கள், ஆவிக்குரிய தாக்கங்கள். கர்த்தர் அதை விரும்புகிறார், அதை எடுத்து போட விரும்புகிறார். எதை விரும்புகிறார்? ஹலோ, இருக்கீங்களா? கேக்குதா? ஆவிக்குரிய தாக்கங்கள் பாருங்க. sin also weakness the spirit. நான் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது எனக்குள் இருக்கிற ஆவியானவரை நான் துக்கப்படுத்த ஆரம்பிக்கிறேன். எனக்குள் இருக்கிற ஆவியானது பலவீனப்பட ஆரம்பிக்கிறது. நான் அதை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். உபவாசம் போடணும், அதுக்கப்புறம் நைட்டும் பகலும் ஜெபிக்க ஆரம்பிக்கணும், தேவனுடைய வார்த்தையை பேசணும், வசனத்தை மனப்பாட மன்னணும், எதிர்த்து நிக்கணும், எல்லா காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், அடுத்து பாருங்க, இப்போது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இப்ப கேட்கிறேன், நான் பாவம் செய்ததின் விளைவு எனக்குள் ஆவி பலவீனப்பட்டது. நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்த போது அந்த சந்தோஷம் என்னை விட்டு போயிடுச்சு. ஆனா திரும்ப அந்த ஆவி எனக்குள் உற்சாகப்படுத்துங்கன்னு ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கிறான். பாருங்க, David is saying, I have been in bondage because I have not confessed my sin. தாவீது சொல்றான், நான் செய்த அந்த பத்சேபாள் இடத்துல செய்த அந்த பாவத்தை தேவனிடத்துல அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்காத பட்சத்துல நான் கிறிஸ்துவை விட்டு பிசாசுக்குள் கட்டப்பட்டவனாய் இருக்கிறேன். இருக்கீங்களா? ஹலோ, கேக்குதா? நான் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவன் தெளிவா சொல்றான், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இடைவிட முடியாது, பிசாசானவர் என்னை கட்ட ஆரம்பிக்கிறான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னொன்னு சொல்றான் பாருங்க, நான் அறிக்கை பண்ணாத பட்சத்துல நான் பிசாசுக்கு கட்டப்பட்டவனா இருக்கிறேன். when I am going to confess in myself to God, நான் தேவனிடத்தில் என்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணும்போது அந்த பாண்டேஜ் உடைய ஆரம்பிக்கிறது. ரலிலியா சொல்லுவோமா, அந்த கட்டுகள் அறுபட ஆரம்பிக்கிறது. சொல்றா பாருங்க, therefore I lost my joy and my willing spirit. இதன் காரணமாக தான் என்னுடைய சந்தோஷத்தையும் தேவனுடைய உற்சாகத்தின் ஆவியையும் நான் இழந்து நிற்கிறேன். ஒரு பதிவு பண்றான் நம்மளை பார்த்து, நீங்களும் அப்படி செஞ்சிடாதீங்க. மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, உடைய உற்சாகத்தின் ஆவியை நான் இழந்து நிற்கிறேன், என்னை மன்னிங்க, நான் அறிக்கை செய்றேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். அடுத்து சொல்றா பாருங்க, அதனால்தான் தேவன் எனக்கு வைத்திருந்த அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நான் இழந்து நிற்கிறேன். அந்த சாமுவேல் சொல்றான் பாத்தீங்களா தாவீதுகிட்ட, நீ 66 யுத்தங்களை செய்வ, நீ ஜெயிக்க போகிற, நீ கோலியாத்தை ஜெயிக்க போகிற, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உனக்கு ஒரு விடுதலை கட்டவிழ்க்க போகிறேன் உன்னால. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவன் ராஜா வானதுக்கு அப்புறம் ஒரு தவறு செய்தான், நான் மன்னிப்பு கேட்டான். அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அவர் உண்மை உள்ள தேவன், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். பொய் சொல்லுகிறதற்கு அவர் மனுஷன் அல்ல, மனம் மாறவர், மனுபுத்திரன் அவர், சொல்லியும் செய்யாதிருப்பாரா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது அப்படியே தேவனுடைய சமூகத்துல நான் சொன்ன காரியங்களை அசைப்போடு கொள்ளுங்க.